ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசிர நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 855வது நாமாவளியாக ஓம் ஷூராய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி அதிக பலம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது வீரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா சூரனுக்கும் சூரனாக இருக்கக்கூடியவர். சூரஹா அப்படின்னா வீரன், சூரன், போர் வீரன், சிங்கம் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். இந்த இடத்துல இறைவன் வீராதி வீரனாக இருக்கார். சூரன் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஏற்பட்ட தவம் இருந்து முடியாது, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய உடம்பை வருத்தி தவம் இருப்பான். அந்த தவம் இருந்து அவ்வளோ ஆற்றலை எல்லாம் அடைவான். வரங்களை எல்லாம் சுவாமிக்கிட்டேருந்து கேட்டு வாங்கிப்பான். அப்போ அதனால்தான் அவனை சூரன்னு சொல்கிறோம். அதை வாங்கின்றதால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அசாத்திய செயல்களை எல்லாம் செய்கிறான். அதனால தான் ஒரு சாதாரண ஒரு செயலை செய்தாலே நம்ம பார்ப்போம், மனிதனாக பார்க்கலாம். இது முடியாததை செஞ்சானா என்ன அவ்வளோ சூரன் மாதிரி இருக்கானே, சூரன் மாதிரி செயல்படுறானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த சூரர்கள்லாம் எப்படி அந்த நிலை வந்ததுன்னா அத்தனை பேருமே இறை வழிபாடு பண்ணி தவம் இருந்து சுவாமிக்கிட்டேருந்து அந்த வரத்தை எல்லாம் அடையிறா. அதை வள்ளுவர் அழகாக சொல்லுவார், வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்னுவார். அப்போ அவள் என்ன நினைக்கிறாளோ அதை அடையக்கூடிய ஆற்றல் அந்த தவத்தால் கிடைக்கும். அப்போ அந்த தவத்தை வைத்து அவர்கள் நல்லதை செய்யும்போது மேலும் வளர்ச்சி அடையலாம். அந்த ஆத்மா பக்குவப்பட்டு மேலான பாக்கியத்தை அடையும். அந்த தபோ பலத்தை வைத்து தவறான செயலை பண்ணும் பொழுது அவன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அவனை சுவாமி அதே அசுர சக்தியால் அழித்திடுவார். அதாவது அசுரர்களுக்கும் அசுரனாக இருக்கக்கூடியவர். இப்போ நம்ம பார்த்தோம், சுவாமி எத்தனையோ அசுரர்களுக்கெல்லாம் வரத்தை கொடுப்பார். அவள் வரத்தை மீறும் பொழுது அவளுடைய தபோபலம் முடியும் போது அவளை சுவாமியே போயிட்டு சம்ஹாரம் பண்ணிடுவார். அது மாதிரி முருகப்பெருமானும் அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழிக்கும் பெரும் வீராதி வீரனாக இருக்கார். அப்படி ஒரு சூரனாகணும் அப்படின்னா அந்த சக்தி எதால் கிடைக்குதுன்னா அவன் செய்த தபோபலம். அதனால்தான் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படின்னு ஔவையார் அழகாக சொல்லுவாள். அப்போ இறைவனுடைய அருளால் தான் எல்லா பாக்கியத்தை அடைய முடியும். அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை குமார பரமேஸ்வரன் கொடுப்பார். அதை தான் திருப்புகழில் அழகாக கேட்பார். உரைத்த புத்திகள் கேளா நீசனை அவத்த மெத்திய ஆஷா பாசனை உள்ளத்தில் மெய்ப்பொருள் ஓரா மூடனை அருளாகி உயர்ச்சி பெற்றிடு மேலான மூதுரை அளிக்கும் நற்பொருளாயே மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீ தாளினை அருள்வாயே அப்படின்வார். அப்போ ஏற்பட்ட அந்த மாதவ உணர்ச்சி வரணும் அப்படின்னாலும் அதுக்கு குமார பரமேஸ்வருடைய அனுகிரகம் வேண்டும். அந்த தவத்தால் நம்ம எல்லா பாக்கியத்தையும் அடைய முடியும். இறை அருள் இருந்தால் நம்மளால் முடியாததுன்றதே எதுவும் இருக்காது, எல்லாத்தையும் சாதிக்கலாம். அதோடு அந்த இறைவனிடத்தில் அன்பு செலுத்தணும். அந்த அன்பு மாறும்பொழுது தான் அசுர சக்தி அதிகமாகிடும். அசுரன் வந்தான்னா அந்த அசுரனை அழிப்பதற்கு மிகப்பெரிய அசுரனாக குமார பரமேஸ்வரனை அதை நிவர்த்தி பண்ணுவார். அப்படின்றது தான் இந்த நாமத்தினுடைய சூக்ஷ்மம். ஓம் ஷூராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.